ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர், இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போவர், அப்படியே பின்னாடி ஒருவர், இப்படி தான் ஒரு ஜாதகம். அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம். மூணும் ஒரே இதில் வரும். ஒன்று ஒரே ராசியில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் மாறி இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன், கலத்திரக்காரகன். அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணையை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான். சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 20/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் 25 நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த தனுசு ராசியில் ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான், இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் 7ஆம் பார்வையை பெறார். குரு சுக்கிர யோகம். 2 குருமார்களும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறார். 7ஆம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது. ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார். ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மத்தியமமான பலன்கள், ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவாளுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை. குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது. அது இந்த பரணி, பூரம், போராட்டத்தில் பிறந்தவா குழந்தையிலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுடுவா. ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில பருவம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு, ஜாலி அது எல்லாத்தையும் அனுபவிச்சுடுவா. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 1 6 குடையவன், துலாம் ராசிக்கு 1 8 குடையவன். ரிஷபம், துலாம் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில், அதாவது சுக்கிர பகவானோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த 25 நாட்கள் இதுதான் கணக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது, லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது தசாபுக்தி, அதுக்கடுத்து கோச்சாரம். அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார். அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன, இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு. ஆக இந்த தனுசு ராசியில் 25 நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் 7ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் இந்த சுக்கிர பகவான். இதன்படி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு விரையாதிபதி, கலத்திராதிபதி, 7/12 குடையவர்.
இந்த 7-12 குடையவர் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மராசியில் இருந்தார். சந்தோஷம் அதிகமாக இருந்தது. எவ்வளோ பிரச்சனைகள். விருச்சிகராசி அன்பர்கள் இப்போ தாங்க கொஞ்சம் ஒரு தெளிவை நோக்கி வருகிறீர்கள். ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நாள் அப்பாப்பா, எவ்வளோ வருடங்கள், நாட்கள் கூட சொல்லணும், வருடங்கள். இப்போ தான் நிறைய பேருக்கு திருமண யோகம் கைகூடி இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா விசாகம், அனுஷம், கேட்டை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. இப்போ எல்லாம் ஃபேவரபுளாக வந்துட்டுருக்கு. அதுமாரி கேட்டை ஃபேவரபுளாக வந்துட்டுருக்கு. ஆக ஜென்மராசியில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். வாழ்க்கை துணை மூலமாக அதேமாரி எதிர்பாராத ஆன்மீக பயணங்கள், எதிர்பாராத சில பயண வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைச்சிது. சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கினீங்க. எல்லாமே பரவாயில்ல. சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவித்த ராசிகளில் நீங்களும் ஒன்று. ஜென்மராசியில் இருந்துட்டு ஏகப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்தார், இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த ஜென்மராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போறாருன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்தாலே ரொம்ப விசேஷம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குருவோட 7ஆம் பறவை வாங்கிக்கிறார். தனக்காரகன் குரு பகவான், அவரோட பறவையும் வாங்கிக்கிறார். உங்களுக்கு இந்த குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி, 2-5 குடையவன். 2-5 குடையவன் வந்து 7ஆம் இடத்துல அற்புதமாக உட்காந்துட்டு, அதாவது அந்த இதில் உட்காந்துக்கிட்டு நேராக 7ஆம் பறவையை பார்த்துட்டு இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் பறவை உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துக்கிறார். அப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். தனவரவு தாராளமாக வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்கள். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவேள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தினரிடையே கொஞ்சம் டென்ஷன்லாம் இருந்தது, அதெல்லாம் விலகி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். 20-12-2025 முதல் 30-12-2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வர இப்போ கொஞ்சம் பொருளாதாரம் அப்படியே டைட்டாக இருந்து ரிலீஸ் ஆகும், டைட்டாக இருந்து ரிலீஸ் ஆகும், அப்படியே மாறி 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 வரும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கவலையே படாதீங்க, பொறுமையாக இருக்கும். இந்த 11 நாட்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவை பார்த்து நீங்கள் யோசித்து போகணும். இப்போ எங்கேயோ ஒரு இருட்டாக இருக்குது, ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியுது, அந்த இடத்துக்கு நேராக போகணுன்னா கரெக்டாக போகணும்ல, அந்த மாதிரி. 31-12-2025 முதல் 9-1-2026 வரைக்கும் 10 நாட்கள் 7-12 குடைய அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரமான சொந்த நட்சத்திரம் பூராட நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு ஒரு ஹாப்பி காத்திருக்கு. ஹாப்பினஸ், ஜாலி, சந்தோஷமாக. அதேமாரி சந்தோஷமாக வாழ்க்கை துணை அழைச்சிட்டு அப்படியே ஒரு சுற்றுலா போயிட்டு வருவீங்க. இன்னும் அது வயதானவர்கள் அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா ஜாலியாக ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி போயிட்டு வருவீங்க. இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்தால் சுவிட்சர்லாந்து அந்த மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க. இப்படி ஜாலியாக இருப்பீங்க. அதுமாரி எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதேமாரி சொத்து சேர்க்கை உண்டாகும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சி திட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார். நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். ஏன்னா நண்பர்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது சந்தோஷம் அதிகமாக இருக்கும். 10-1-2026 முதல் 13-1-2026 வரைக்கும் 4 நாட்கள் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் ஜீவனம் விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு சாரீஸ் இதெல்லாம் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில புதிய முதலீடுகள்லாம் போடுவீங்க, அதனாலே ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியான ஒரு பதவி உயர்வோடு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக 2ஆம் இடம் அப்படின்னாலே பணபரம், அற்புதம், தனவரவு சூப்பராக இருக்கும். அதுவும் சுக்கிரன்லாம் உட்காந்தா கேட்கவே வேண்டாம். அற்புதமான ஒரு வருமானத்தை கொடுப்பார். நம்ம உழைக்கிறதெல்லாம் வீண் போகாது. சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமா தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்யணும். நெய் தீபம் போட்டு வாங்குவோம். வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7. அதுமாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் வெல்லம் சர்க்கரை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ. மனசார தியானம் பண்ணுங்கோ. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணலினாலே 7-12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் அதி அற்புதமான 7ஆம் பார்வையை பெற்று ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.